அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில இன்னைக்கு புதன்கிழமை நல்லா வந்து மழையோட தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் கூட ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். நல்ல மழை. அதுக்கப்புறம் காக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்போவுமே வந்துருவாங்க. மழைனால வரல. அப்புறம் சாதம் வச்சோன்னே கரெக்டாக வந்துட்டு பொங்கல் வச்சேன். சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமத்தம் பூ வந்து நான் வந்து பறித்தேன். ஏன் அப்படின்னா நான் பிரதோஷத்துக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நான் ஒரு வேண்டுதல் வச்சு ஊமத்தங்காய் தீபம் வந்து ஏற்றுறது எல்லாருக்கும் தெரியும். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிரதோஷங்கிற பிளேலிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பாருங்கள். ஊமத்தம் பூ வந்து விநாயகருக்கு உகந்தது. அதனால வந்து நான் வந்து விநாயகருக்கு வந்து வச்சேன் இன்னைக்கு அந்த பூவை பார்த்தனால. அதுக்கப்புறம் வந்து ஊமத்தங்காய் வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த காய் வந்து அதிக விஷத்தன்மை உடையது. அதனால வந்து இது குழந்தைங்க இருக்கும் போதோ இல்லை வந்து நம்ம ரொம்ப வந்து அசால்ட்டா வந்து இந்த காயை வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த விதையெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் ப்ராப்பரா வந்து அதை வந்து டஸ்ட்பின்லயோ இல்லை வந்து வேற எங்கேயோ தூரமா வந்து செடிகள்லயோ போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊமத்தங்காயில இது மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள வந்து அந்த விளக்கு மாதிரி வந்து ரவுண்டா வந்து எடுத்துட்டு அதுல நம்ம எண்ணெய் விட்டு திருவிட்டு பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருக்கோம் முக்கியமா அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏத்துறதுக்காக இந்த ஊமத்தங்காய் தீபம் வந்து உகந்தது. நான் வந்து இப்பதான் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஏத்துனது கிடையாது. தொடர்ந்து வந்து ஒரு 5 வாரமா வந்து ஏத்திருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை பத்தி நான் ஏற்கனவே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பிரதோஷம்ங்கிற பிளேலிஸ்ட்ல சிவபெருமானை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதுலயும் புதன் பிரதோஷம் பத்தி நான் தனியா ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அகல் விளக்குல அந்த ஊமத்தங்காயை வந்து அழகா வந்து கட் பண்ணி உள்ள இருக்க விதையெல்லாம் வந்து நீக்கிட்டு ப்ராப்பரா வந்து கையை வந்து சோப்பு போட்டு கழுவிக்கோங்க. அதுக்கு அது வந்து எண்ணெய் அந்த திரியெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நீங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் துணை தீபம் கொண்டு நம்ம ஏற்றுதான் போறோம். அதனால வந்து இதை கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஏத்துனாதான் சிவபெருமானோட அருள் வந்து முழுமையா கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. எனக்கு வந்து இதுல ஒரு நம்பிக்கை வேண்டுதல் வச்சிருக்கேன். சிவபெருமானுக்கு பிரதோஷத்தப்ப நான் வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பிரதோஷ வழிபாடே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ வந்து எனக்கு வந்து சிவபெருமானுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவருக்கு உரிய தீபங்கள்லாம் ஏற்றணும் அப்படிங்கிறனால நான் வந்து ஏற்றேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட அங்கே கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி நந்தி தேவருக்கு வந்து நீங்கள் வந்து அருகம்புல் இன்னைக்கு சாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பஞ்சமுக தீபமும் வந்து நான் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பஞ்சுத்திரி வந்து போட்டு நெய்யோ இல்லை வந்து நல்லெண்ணெயோ விடலாம். இந்த இந்த ஊமத்தங்காய் தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் வந்து நம்ம வந்து விடுறது நல்லது. எனக்கு வந்து இலுப்பை எண்ணெய் வந்து தீந்து போச்சு. அதனால வந்து நான் நல்லெண்ணெய் வைத்து நான் வந்து ஏற்றிருக்கேன். அது வந்து சிவபெருமான்கிட்ட நான் வந்து வேண்டுதல் வச்சு நல்லபடியா வந்து எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். அந்த வேண்டுதல் நான் நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா வேண்டியிருக்கிறதுங்கிறது நம்ம வந்து வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து நான் இப்போதைக்கு சொல்லலை. நான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன். அந்த சிவபெருமான் வந்து எனக்கு நடத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சமுக தீபத்துக்கும் வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு நான் வந்து பூஜை ரூம்ல வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்படிதான் வந்து சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி ஊமத்தங்காய் தீபமும் அதுக்கப்புறம் வந்து பஞ்சமுக தீபமும் வச்சாச்சு. இப்ப வந்து திரியெல்லாம் வந்து கரெக்டா வந்து போட்டாச்சு. நம்ம வந்து ரெட்டை திரி போகணும்னு அவசியம் இல்லை இதுல. ஏன்னா நம்ம 5 முகமும் ஏத்த போறோம். ஒரே ஒரு முகம் தான் ஏத்த போறோம் அப்படிங்கும் போது நம்ம ரெட்டை திரி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு திரி போட்டாலே போதும். ஏன்னா 5 முகமும் நான் வந்து ஏத்துவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு திரி போட்டிருக்கேன் பஞ்சு திரி. இதே மாதிரி இலுப்பை எண்ணெய் ஊட்டியும் பண்ணலாம். எனக்கு வந்து இலுப்பை எண்ணெய் வந்து தீந்து போச்சு. அதனால வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். இதுல வந்து மஞ்சள் நிற திரி வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த தீபம் வந்து ஏத்துறதுக்கு வந்து உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து ஏத்தணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. இது என்னுடைய நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை உங்க மேல வந்து திணிக்க மாட்டேன். இதை செஞ்சாதான் நல்லது அப்படின்லாம் கிடையாது. எதுவுமே செய்யாம கையெடுத்து கும்பிடுறவங்களுக்கும் நல்லது வந்து பண்ணியிருக்காரு சிவபெருமான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில காக்காவுக்கு சாதம் வச்சோம். மழைனால வந்து மயில் வரல இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து தனியா அந்த இடத்துல தான் எப்பவுமே அரிசிலாம் போடுவோம். அதுவும் வச்சாச்சு. 12 மணிக்கு உச்சிகால பூஜையில நான் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் அதுக்கப்புறம் விநாயகர் கற்பக விநாயகர் நினைச்சு நான் வந்து வாசல்ல வந்து தீபம் வந்து ஏத்தினேன். காத்து வந்து
அதிகமா இருந்தனால வந்து விளக்கு ஏற்றுறதுல கொஞ்சம் சிரமம் வந்து ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நமக்கு கார்த்திகை தீபமும் வரப்போகுது. அப்பயும் பாத்தீங்கன்னா மழையும் இருக்கும், காத்தும் இருக்கும். அதுலதான் அந்த தீபங்கள் வந்து நம்ம ஏற்ற முடியும். ஸோ வந்து இப்பல இருந்தே நமக்கு வந்து பழகிக்கணும். நிறைய பேர் வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வந்து தீபம் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து தொடர்ந்து நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கனால நமக்கு அது வந்து தெரியல. எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து கார்த்திகை தீபம் மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நிறைய விளக்கு வந்து நான் ஏத்துவேன். அது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குலதெய்வ விளக்கு வந்து நிலைவாசல் ஏற்றினதுக்கு அப்புறம் குலதெய்வ விளக்கு வந்து ஏத்திட்டு அப்புறம் காமாட்சி அம்மன் தீபம், அதுக்கப்புறம் உப்பு தீபம்லாம் ஏத்திட்டேன். இந்த தீபங்கள்லாம் ஏத்துனதுக்கு பிறகு நான் வந்து பிரதோஷத்தை முன்னிட்டு நான் வந்து சிவபெருமானுக்குரிய தீபத்தை வந்து ஏத்திருக்கேன். அதே மாதிரி வர வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான நாள். அது என்ன நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சா வந்து கெஸ் பண்ணி பாருங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. ஒரு விசேஷமான பௌர்ணமி, அது என்ன பௌர்ணமி அப்படிங்கிறது தெரியும். சிவபெருமானுக்கு பௌர்ணமியில, ஐப்பசி பௌர்ணமியில அன்னாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. இந்த அன்னாபிஷேகம் பண்றதுக்கான விஷயங்கள், தத்துவங்கள் வந்து நிறைய இருக்கு. சிவபெருமான் மேல அந்த அபிஷேகம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அன்னத்தினால வந்து அபிஷேகம் பண்ணி அதை வந்து தயிர் சாதமா செஞ்சு பிரசாதமா செஞ்சு வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆத்துலையும் கொண்டு போய் விடுவாங்க. நான் வந்து பிரதோஷ வழிபாடு தான் இப்ப வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து சிவபெருமானுக்கும் எனக்கும் இருந்த அந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து, கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் வந்து இந்த அன்னாபிஷேகம் வந்து நான் வீட்லயே வந்து சாதம் வந்து பச்சரிசினால வடிச்சு அதை லிங்கமா செஞ்சு நான் வந்து வழிபாடு செய்வேன். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பா வந்து காட்டுறேன். நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிவபெருமானுக்கு செய்யற ஒரு பூஜை. அது வந்து என்னால வந்து அடுத்த நாள் வந்து அன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலோ போய் அந்த சாதத்தை வந்து நான் வந்து கரைச்சி வந்து நான் ஆத்துல வந்து விட்டுருவேன். அது வந்து மீன்களுக்கும் அங்க ஆத்துல இருக்கிற உயிரினங்களுக்கும் வந்து அது உணவா இருக்கும். ஓர் உயிரினம் கூட வந்து பசியால வந்து தவிக்க கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமானுக்காக நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு சிறப்பான இந்த அன்னாபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து நடக்கும். ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் வந்து கிரிவலம் போவீங்க. தஞ்சாவூர்ல ரொம்ப ரொம்ப விசேஷமா நடக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நந்தி பெருமான் வந்து என்கிட்ட இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் மணியில இருக்க நந்தி தேவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வணங்கி வலது கையால எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இடது கையால மாத்தினேன். அதுக்கப்புறம் வந்து தூப தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு நான் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செஞ்சேன். வெண்பொங்கல் இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தேன். அதனால வந்து பிரசாதம் தனியா எடுத்து வச்சு சிவபெருமானுக்கு வந்து நான் வந்து பிரசாதமா வந்து படைச்சேன். இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் தவறாம வந்து தொடர்ந்து வழிபட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனோட அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உணர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அந்த பார்வதி தேவி அம்மா, அதுக்கப்புறம் விநாயகர், முருகர், இவங்க 4 பேரும் இருக்கிற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு அப்படின்னா இந்த படத்தை வந்து நம்ம வீட்டுல வந்து வாங்கி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப வந்து குடும்ப ஒற்றுமைக்கு வந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை வந்து நான் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன். இன்னைக்கு வந்து பிரதோஷ வழிபாடுங்கிறது நான் வந்து உச்சிகால பூஜையிலே பண்ணிட்டேன். ஏன் வந்து பிரதோஷ காலத்துல என்னால பண்ண முடியாது அப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுக்காருக்கு வச்சிருக்க இன்ஸ்டியூட்ல நான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேலையை விட்டதுல இருந்து. ஸோ வந்து நான் வந்து அங்கதான் இருப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பூஜை வந்து அந்த நேரத்துல பண்ண முடியாது. கோவிலுக்கும் வந்து போக முடியாது. ஏன்னா ஸ்டாஃபும் வந்து கிளம்பிடுவாங்க அந்த அவங்க பஸ் டைம்னால. அதனால வந்து நம்ம எப்ப வந்து நினைச்சாலும் சிவபெருமான் வந்து நம்ம கிட்ட வருவாரு, நமக்கு வந்து அருள் தருவாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நான் வந்து இந்த நேரத்துல வந்து பூஜை பண்றேன். உங்களுக்கு 4:30 to 6 வந்து வசதியா இருக்கு, நீங்க பண்ண முடியும்னா அந்த நேரத்துல பண்றீங்கன்னா இன்னமுமே விசேஷம்தான். உங்களால பண்ண முடியாட்டி நீங்க ஓம் நம சிவாயங்கிற அந்த மந்திரத்தை 108 தவிர ஒரு விளக்கு ஏற்றி அது முன்னாடி சொன்னாலே போதும். அந்த சிவபெருமான அருள் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மாதவிடாய் வந்து நெருங்குற நேரம் அது வந்து ஆகலை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து பண்ணலான்னு இருக்கேன் வெள்ளிக்கிழமை. அது என்னங்கிறத நான் வந்து வெள்ளிக்கிழமை சொல்றேன். அது நடக்கும்போது நான் சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இப்பவே சொல்லலை அப்படின்னா சப்போஸ் வந்து நான் எனக்கு மாதவிடாய் நேரம் நெருங்குது, ஏதோ ஒன்று சாமி கும்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வருத்தமா இருக்கும். உங்ககிட்ட சொல்லிட்டு அதை செய்யாம விட்டாலும் அதுவும் வந்து தவறு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அது வெள்ளிக்கிழமை நடந்துச்சு, நான் வந்து அங்க போய் நான் செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து நான் அதை வீடியோவா வந்து காமிப்பேன். வீடியோல வந்து கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப நம்ம நமசிவாயனை வணங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.